யூஎல்ஐபி அப்படிங்கிற துலிப். துலிப் அப்படின்னா என்னன்னா டேர்ம் பிளஸ் யூலிப். ஸோ டேர்ம் பிளானும் யூலிப்பையும் கம்பைன் பண்ணி துலிப் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் கொடுக்குறோம். ஸோ அதுதான் பரம்ரக்ஷா பிளான். ஸோ இதுக்குள்ள 2 விஷயங்கள் உள்ள இருக்கும். ஒன்று வந்து அந்த பேசிக் யூலிப் பாலிசி இருக்கும். அந்த பேசிக் யூலிப் பிளானோட பேர் வந்து ஸ்மார்ட் சம்பூர்ண ரக்ஷா சுப்ரீம், SSRS அப்படிமோ, ஸ்மார்ட் சம்பூர்ண ரக்ஷா சுப்ரீம் பிளஸ் ஹெல்த் பட்டி இதில் ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஹெல்த் பட்டி அப்படிங்கிறது என்னன்னா ரைடர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. இப்போ நம்ம கம்பெனில இருக்கிற எல்லா ரைடர்ஸும் எந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்துருச்சுன்னா ஹெல்த் பட்டிக்கு கீழே வந்துருச்சு. அதனால ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணதான் பரம்ரக்ஷா சீரீஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதுல மெயினா இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்றது இந்த 2 பிளான் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஒன்னு பரம்ரக்ஷா லைஃப், இன்னொன்னு வந்து பரம்ரக்ஷா பிளஸ் 2.0. ஏன் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த பரம்ரக்ஷால வந்து பரம்ரக்ஷா அட்வான்டேஜ், பரம்ரக்ஷா மேக்சிமா பிளஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்த 2 பிளான் மட்டும்தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டி இம்பாக்ட் கிடையாது கமிஷன்ல. நீங்க இந்த 2 செல் பண்றப்ப யூ வில் கெட் 31.5% அஸ் அ கமிஷன். ஸோ நம்ம எப்பவுமே என்ன எதிர்பார்ப்போம்னா, நம்ம செய்யற வேலைக்கு கரெக்டான பெனிஃபிட் இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் இருக்கணும், கூட வரணும். அப்ப கூட வரணும்னா நீங்க மற்ற பிளான் செல் பண்றதை விட நீங்க எந்த பிளான் செல் பண்ணணும்னா அந்த பரம்ரக்ஷா லைஃப் அண்ட் பரம்ரக்ஷா 2.0. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பரம்ரக்ஷா சீரீஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம இபிஐயும் பார்க்கணும், நம்ம பே அவுட்டையும் பார்க்கணும், கஸ்டமர் பெனிஃபிட்டையும் பார்க்கணும். ஸோ சில வேரியேஷன்ஸ் இதில் செல் பண்றப்ப பார்த்தீங்கன்னா இபி உங்களுக்கு 10% தான் வரும். பட் நம்ம பிஆர் லைஃபும் பரம்ரக்ஷா லைஃபும் பரம்ரக்ஷா பிளஸ் 2.0 செல் பண்றப்ப உங்களுக்கு இபியும் 125% வந்துடும். கமிஷனும் உங்களுக்கு பெட்டர் கமிஷன் இருக்கும். அதனாலதான் இந்த பர்டிகுலர் இந்த 2 மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இதுல இந்த பிளான் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து நம்ம ஆஃப்லைன் பிளான்ஸாவும் செல் பண்ணுவோம், ஆன்லைன் பிளானாவும் செல் பண்ணுவோம். எப்போ ஆன்லைன் பிளான் செல் பண்ணுவோம்னா கஸ்டமர் ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் எதிர்பார்க்கறாரு அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் பிளான் நம்ம கொடுப்போம், ஒரு டிஜிட்டல் பிளான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்படி கொடுக்குறப்ப ஈவன் இந்த பிளானையுமே ஆன்லைன் பிளானா கொடுக்கலாம். அப்படி ஆன்லைன் பிளானா கொடுத்தா கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபண்ட் வேல்யூல எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் கம்பெனி பண்ணி கொடுக்கும். நார்மலா இந்த மாதிரி ஆஃப்லைன் பிளான் நம்ம கொடுத்தோம்னா ப்ரீமியம்ல டிஸ்கவுண்ட் எல்லாம் வரும், தள்ளுபடி வரும். அது மாதிரி இல்லாம ஃபண்ட் பூஸ்டர் மாதிரி நம்ம கொடுக்குறோம். அவங்களுடைய லாபத்துல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணி கொடுப்போம். அது அவங்க பாலிசி காலத்தை பொறுத்து மாறுபடும். லாங்கர்தி பாலிசி டேர்ம் எடுத்தா அந்த ஃபண்ட் பூஸ்டர் பர்சன்டேஜும் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். 40 years அண்ட் அபவ்னா ஃபண்ட் வேல்யூ மெச்சூரிட்டியில வரப்போ ஒரு 10% ஃபண்ட் பூஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம ஆன்லைன்ல கொடுத்தா, நார்மலி நம்ம ஆன்லைன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது இல்லை. தேவைப்படுற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம எப்பவுமே அதை வந்து ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் பரம்ரக்ஷா பிளான் நீங்க வந்து ஒரு மேலை விட ஒரு ஃபீமேலுக்கு இந்த பிளான் நீங்க கொடுக்குறீங்கன்னா ஸ்மார்ட் லேடி பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த ஸ்மார்ட் லேடி பெனிஃபிட் அப்படின்னா என்னன்னா, அவங்க கட்டக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரீமியம் கட்டுறாங்க இல்லையா, அந்த பிரீமியத்துல இருந்தானே நம்ம யூனிட்ஸ் வாங்குறோம். முதலீடு, அதாவது யூனிட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அந்த யூனிட்ஸ்ல 0.5% ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் வந்து அடிஷ்னல் யூனிட்ஸா என்ன ஆகும்னா அலோகேட் ஆகும். இது வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேலுக்கு. ஸோ அண்ட் அதே மாதிரி மேலை விட ஃபீமேலுக்கு எப்பவுமே பிரீமியம் கம்மியா இருக்கும். ஏன்னா மார்டாலிட்டி சார்ஜஸ் வந்து இதுல குறைவு. ஸோ அதனால வந்து கம்மியா இருக்கும். ஸோ இதோடைய ப்ரொபோர்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிவ் அண்ட் கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் கவரேஜ் உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இன்கேஸ் ஆஃப் லைஃப் ரிஸ்க் நடந்ததுன்னா, இப்போ நம்ம பார்க்கறது பரம்ரக்ஷா பிளஸ் 2.0 பார்க்குறோம். பாலிசி இறந்து போயிட்டா டெத் பெனிஃபிட் உண்டு, அதுதான் லைஃப் கவர். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்னால இறந்தால் கூடுதல் சம்மஷூர்டு கிடைக்கும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்னால இறக்கல, பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆயிட்டாங்கனாலும் இந்த பிளான்ல பணம் உண்டு. கிரிட்டிக்கல் இல்னஸ் டயக்னைஸ் ஆகுது அப்படின்னாலும் இதுல வந்து பணம் உண்டு. ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆறாங்கனாலும் பணம் உண்டு. ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப், இதெல்லாம் வந்து பிளான்ல இருக்கிற பாதுகாப்பு. லைஃப் கவர், ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட், டிசபிலிட்டி, கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்தா பணம், ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனா பணம், இதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம், டோன்ட் வரி. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த பிளான்ல வெல்னஸ் பெனிஃபிட் நம்ம நிறைய கொடுக்குறோம். அதாவது லைக் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் மாதிரி, டெலிகன்சல்டேஷன்ஸ் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த பிளானுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பேஜ்ல இருக்கு பிளானுடைய ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த பிளான் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றப்ப இந்த ஒவ்வொரு ஃபீச்சரையுமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரி, இந்த பிளான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும், ஆஸ் வெல் அஸ் வெல்த்தும் கிரியேட் ஆகும். ஸோ எப்படி வெல்த் கிரியேட் ஆகுது அப்படின்னா, நம்ம டாட்டால இருக்கக்கூடிய பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்க பணத்தை என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ பாதுகாப்பும் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வெல்த்தும் என்ன ஆகுதுன்னா கிரியேட் ஆகுது. செகண்ட், ப்ரொடெக்ஷன். அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னா, டெத் ப்ரொடெக்ஷன் இருக்கு, அதாவது ரிஸ்க் கவரேஜ் இருக்கு, கிரிட்டிக்கல் இல்னஸ் டயக்னைஸ் ஆனா பணம் கிடைக்கும், ஹாஸ்பிட்டலைசேஷன் நடந்ததுன்னா பணம் கிடைக்கும், விபத்துல இறந்தாங்கன்னா கூடுதலா பணம் கிடைக்கும், விபத்துல வந்து ஒரு பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆனாலும் பணம் கிடைக்கும் இல்லை. ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு ரெகுலரா கஸ்டமர் கட்டிட்டாங்க, பிளான் கண்டினியூ ஆகுதுன்னா இதுல சில சார்ஜஸ் எல்லாம் பிடிப்போம். அதாவது மார்டாலிட்டி சார்ஜஸ், பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் பிடிப்போம். அதெல்லாம் 2 மடங்கா நம்ம திருப்பி கொடுத்துறோம். இது மட்டும் இல்லாம இதுல இன்பில்ட்டா ஒரு வெல்னஸ் பெனிஃபிட் கொடுக்குறோம். ஹெல்த் பட்டி அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறோம். அதோடைய மதிப்பு 64,100 ரூபாய் மதிப்புக்கான ஹெல்த் பட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். அப்போ கஸ்டமர் கட்டக்கூடிய பிரீமியம்ல ரைடருக்காக கட்டக்கூடிய பிரீமியம் எல்லாம் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் வந்துடும். ஒருவேளை அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டே நடக்கல, கிரிட்டிக்கல் இல்னஸ் டயக்னைஸே ஆகல, ஆக்சிடென்டல் டெத் நடக்கல, டிசபிலிட்டி நடக்கல, அப்ப அதுக்கு அந்த ரைடருக்கு கட்டின பணம் வந்து மெச்சூரிட்டியில என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆர்ஓபி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பிளான் நீங்க 100 இயர்ஸ் வரைக்கும் கூட கவரேஜ் எடுத்துக்கலாம். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் லா படி டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறதும் உண்டு. ஸோ இதுல சம் அஷ்யூர்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இதோட ஸ்பிளிட் எப்படி இருக்கும்னா ரேஷியோ 100:100:100 அப்படின்னு இருக்கும். அதாவது சம் அஷ்யூர்ட் ஒருத்தர் 1 கோடி எடுக்கிறாருன்னா பேசிக் சம் அஷ்யூர்ட் 1 கோடினா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டும் 1 கோடி இருக்கும், ஆக்சிடென்டல் டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டியும் 1 கோடி இருக்கும். அதனாலதான் 100:100:100 அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜும் இந்த பிளான்ல எடுத்துக்கலாம். இது சூப்பரான பெனிஃபிட். ஆக்சுவலி இந்த ஒரு பர்டிகுலர் பிளான் வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி பாதுகாப்பு ஒரு கஸ்டமர் கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு லைஃப்ல என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு அது எல்லாத்துக்கும் இதுல பாதுகாப்பு இருக்கு. எதுவுமே நடக்கல அப்படின்னாலும் பணம் வேணும், லைஃப்ல உள்ள மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ண அதுவும் பிளான்ல கிடைக்கும். பட் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜோடைய பிரீமியம் கேரண்டி பண்றோம் ஃபார் 30 இயர்ஸ்க்கு. இப்ப பாலிசி எடுக்கிறப்ப கஸ்டமர் வந்து என்ன பிரீமியம் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் கட்டுறாரோ அதே பிரீமியம் தான் அந்த 30 வருஷத்துக்கும் இருக்கும், மாறாது. ஸோ பிரீமியம் சேஞ்ச் ஆகாது. 12 இயர்ஸ் பிபிடினா 12 இயர்ஸ்க்கு சேஞ்ச் ஆகாது. ஆனா கவரேஜ் 30 இயர்ஸ்க்கு கொடுக்குறோம் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர். இதுல 2 விதமா கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு மெகா கிரிட்டிக்கல் இல்னஸ், இன்னொன்னு செலக்ட் கிரிட்டிக்கல். மெகா கிரிட்டிக்கல் இல்னஸ்னா 60 கிரிட்டிக்கல் இல்னஸ் நம்ம லிஸ்ட்ல வச்சிருக்கோம், 60ஐயும் அவர் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு செலக்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ்ங்கிறத சூஸ் பண்ணாருன்னா எந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அது 3 சாய்ஸா கொடுக்குறாங்க. 10 வேணுமா, இல்ல 21 வேணுமா, இல்ல 60 வேணுமா, அந்த மாதிரி சாய்ஸ் இருக்கும். இந்த ரைட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். செலக்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் அவங்க எடுத்தாருன்னா மேஜர் 10, மைனர் 3, மேஜர் டிசீஸ் 21, மைனர் 3, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிக்கலாம்னு சூஸ் பண்ணிக்கலாம் செலக்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ்ல. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தானே பிரீமியம் இருக்கும். ஸோ தட் அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கு அப்படின்னு டயக்னைஸ் ஆயிட்டா பிக்சடா இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் அந்த சம் அஷ்யூர்ட் காப்பீட்டு தொகை வந்துடும். எவ்வளவு கொடுப்போங்கிறது ரைட் சைட்ல இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 85 வயசு வரைக்கும் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் எடுத்துக்கலாம். அவர் அதாவது 30 வருஷம் ஆர் 85 இயர்ஸ், ஸ்டில் 85 இயர்ஸ் வரைக்கும் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸோட வந்து இந்த ரைட் சைட் பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ் 10, 21, 60. ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எதெல்லாம் மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு இல்னஸ் டயக்னைஸ் ஆயிடுச்சுன்னா அவர் கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஷ்யூர்ட் எவ்வளவு செலக்ட் பண்ணியிருக்காரோ 100% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் அப்படியே கொடுத்துருவோம், ஃபிக்ஸட் பெனிஃபிட். இதுக்கு வெயிட்டிங் பீரியட் என்னன்னா, ஒன்ஸ் இந்த பிளான் எடுத்ததுல இருந்து முதல் 90 நாட்கள் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் கிளைம் பண்ண முடியாது. ஆஃப்டர் 90 டேஸ் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் டயக்னைஸ் ஆகுதுன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு கண்டிஷன் என்னன்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ் டயக்னைஸ் ஆனதுல இருந்து 7 நாள் அவங்க உயிரோட இருந்திருக்கணும். அதுதான் கண்டிஷன். மைனர் கிரிட்டிக்கல் இல்னஸை பொறுத்த வரைக்கும் 3 மைனர் கிரிட்டிக்கல் இல்னஸ் சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 10 கிரிட்டிக்கல் மைனர் கிரிட்டிக்கல் இல்னஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் ஆன்ஜியோ மட்டும் பண்றாங்க, இல்லை இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்லாம் மைனர்ல இருக்கு. இதுக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும்? ஒருவேளை மைனர் கிரிட்டிக்கல் இல்னஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கிற இல்னஸ் தான் டயக்னைஸ் ஆயிருக்குன்னா 25% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் கொடுப்போம். அதாவது கஸ்டமர் வந்து 10 லட்சம் ரூபாய் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் வச்சிருக்காருன்னா நம்ம 2.5 லட்சம் ரூபாய் கொடுப்போம். அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் தான் ஒரு மைனர் கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு தர முடியும். இதுக்கு வெயிட்டிங் பீரியட், மைனர் கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் வந்து 180 டேஸ் வந்து வெயிட்டிங் பீரியட். அதே மாதிரி டிசீஸ் டயக்னைஸ் ஆனதுல இருந்து 7 நாள் அவங்க என்ன இருக்கணும் அப்படின்னா சர்வைவ் ஆயிருக்கணும், உயிரோட இருந்திருக்கணும், உயிரோட அவங்க இருந்திருக்கணும். அததான் வந்து சர்வைவல் பீரியட்னு சொல்றோம். ஸோ இந்த பெனிஃபிட்டும் நம்ம கஸ்டமர் கொடுக்குறப்ப இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் டயக்னைஸ் ஆகிறப்பயுமே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது.
ஸோ இதுல எவ்வளவு ப்ரீமியம் ரேட்ஸ் இருக்குங்கிற ஒரு சாம்பிள் போட்டிருக்காங்க. இது நீங்க இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்தாவே நீங்க என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் தனியாவே இன்னைக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் பிளான் நிறைய இருக்கு இண்டஸ்ட்ரியில. அதோட நம்ம ப்ரீமியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பேர் பண்ணியும் போட்டிருக்காங்க. லைக் இப்போ டாட்டால பாருங்க, நம்ம 60 கிரிட்டிக்கல் இல்னஸ் கொடுக்குறோம், 30 வருஷத்துக்கு ரேட் கேரண்டி கொடுக்குறோம், ப்ரீமியம் ரேட் என்ன இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் ஹெச் கம்பெனில எவ்வளோ இருக்கு, ஐ கம்பெனில எவ்வளோ இருக்கு, எம்ல எவ்வளோ, பில எவ்வளோ, இதெல்லாம் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பட் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் கேரண்டி 15 இயர்ஸ் 20 இயர்ஸ், எம் கம்பெனி வந்து 20 இயர்ஸ், பி கம்பெனி 20 இயர்ஸ். பட் நம்ம மட்டும் தான் 30 இயர்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்னா ப்ரீமியம் கேரண்டி பண்றோம். ஸோ இது வந்து மற்ற இடத்துல கிடையாது, இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம். ஸோ அதே மாதிரி இதுக்கு மொத்தமா அவர் எவ்வளவு ப்ரீமியம் கட்டுவாரு அப்படிங்கறது போட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்லைட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம குரூப்ல யாராவது ஒருத்தர் போடுங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்கிற கொஸ்டின் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, 1 செகண்ட். ஹலோ, சொல்லுங்க. அப்படியே நான் அந்த ஒரு ட்ரைனிங் செஷன் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒரு 1 hour கழிச்சு கூப்பிடுறீங்களா? ஓகே. ஸோ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் லிஸ்ட்டை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுதான் அந்த மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ், 60 கிரிட்டிக்கல் இல்னஸும் லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் மேஜர். நம்ம வந்து 60ஐயும் செலக்ட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு ஒரு 10 கிரிட்டிக்கல் இல்னஸ் போதும், நான் 10 கிரிட்டிக்கல் இல்னஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த 10 தான். நீங்க சூஸ் பண்ண முடியாது. நீங்க டிக் போட்டிருக்கு பாருங்க, இந்த 10 தான். இல்ல எனக்கு 21 கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் மட்டும் போதும்னா இந்த 21 மட்டும் தான் கவர் ஆகும். 60ஐயும் நான் எடுத்துக்கிறேன்னா ஆல் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த ப்ரீமியம் ரேட் வரும். இது வந்து மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸோட லிஸ்ட். மைனர் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 10 மைனர் கிரிட்டிக்கல் இல்னஸ் தான். ஸோ கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாருன்னா எதர் 3 மைனர் கிரிட்டிக்கல் இல்னஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 10 மைனர் கிரிட்டிக்கல் இல்னஸும் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் மைனர் கிரிட்டிக்கல் இல்னஸ் இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. யாராவது போட்டிருக்கீங்களா குரூப்ல? எஸ், ஓகே. நீங்க அந்த பர்టిక్యులர் இத ஸ்லைட மட்டும் கரெக்ட்டா எடுத்து போடுங்க. சோ தட் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். थैंक यू. காட்டுங்க மேடம். ப்ரீவியஸ் பேஜும் காட்டுங்க மேடம். ப்ரீவியஸ் பேஜ் அந்த 60 லிஸ்ட் ஆஃப் மேஜர் காட்டிட்டேன், எடுத்துட்டேன். பேக் போயாச்சு. வெரி குட். ஓகே, சில பேர் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஸோ மைனர் அண்ட் மேஜர். ஸோ இந்த லிஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யாராவது கஸ்டமர் கேட்பாங்க என்னென்ன கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் பண்றீங்கன்னா நீங்க இந்த லிஸ்ட்டை காட்டி நீங்க என்ன பண்ணலாம்னா பேசலாம். ஓகே. ஸோ இது வந்து மேஜர், இது வந்து மைனர் கிரிட்டிக்கல் இல்னஸ் உடைய லிஸ்ட். ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நான் மெடிக்கல் லிமிட் இதையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு இல்லை, எந்த ஏஜ் வரைக்கும் மெடிக்கல் வராது, நான் மெடிக்கல்லே பாலிசி த்ரூ ஆகும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இப்போ சம் அஷ்யூர்டு அப் டு இது வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆட் பண்ணிட்டாவே மெடிக்கல் வந்துமே, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, ஒருவேளை அதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைப்பீங்க. இப்போ நான் மெடிக்கல் லிமிட் கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஷ்யூர்டுக்கு பாருங்க, 5 lakh சம் அஷ்யூர்டு எடுக்கிறோம் அப்படின்னா அப் டு 55 வயசு வரைக்கும் நான் மெடிக்கல். இதே வந்து 5 lakh 1 to 10 lakh கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஷ்யூர்டு எடுக்கிறோம்னா 50 வயசு வரைக்கும் நான் மெடிக்கல் தான், அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் வரும். 10 lakh 1 to 25 lakhsனா 45 வயசு வரைக்கும் 25 லட்சம் ரூபாய் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் கொடுக்க முடியும். 25 lakh 1 to 2 crore 50 வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பல்சரி மெடிக்கல்ஸ் வந்துடும். ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு மேல கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் கொடுத்தீங்கன்னாவே, ஏன்னா இது பிளான்குள்ள கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்கான சம் அஷ்யூர்டை உங்களை செலக்ட் பண்ண சொல்லுவோம். அதுக்கு தான் நான் இந்த பர்டிகுலர் ஸ்லைட் கொடுக்குறேன். ஸோ நீங்க 25 lakhs அண்ட் அபவ் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் கொடுக்குறீங்க ரைடர் சம் அஷ்யூர்ட்னா கம்பல்சரி மெடிக்கல் வரும். அதே மாதிரி ஹாஸ்பி கேஷ் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆன பர் டேக்கு பைசா, அதோடைய லிமிட்ல உள்ள நான் மெடிக்கலும் ரைட் சைட்ல இருக்கு பாருங்க. பர் டே 10,000 rupeesக்கு மேல நீங்க வந்து 10,001 rupeeக்கு மேல பர் டே லிமிட் கொடுத்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் மெடிக்கல் கிடையாது. பட் 51 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் அப்படிங்கிறது உண்டு. இது வந்து நான் மெடிக்கல் லிமிட். இப்ப இதுலயே வந்து ஹாஸ்பி கேஷ் பெனிஃபிட்டும் நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. ஹாஸ்பி கேஷ் பெனிஃபிட்னா என்னன்னா 20 இயர்ஸ் தான். கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் வந்து 30 இயர்ஸ், ஹாஸ்பி வந்து 20 இயர்ஸ் தான். இந்த பாலிசி எடுத்த நபர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆறாரு, அது வந்து ஒரு மைனர் ரீசன்காகவும் இருக்கலாம், இல்ல மேஜர் காரணத்துக்காகவும் இருக்கலாம். இந்த ரைடர் எடுக்கிறப்ப பர் டே லிமிட் எவ்வளவு வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ மினிமம் வந்து 500 பர் டே இருக்கு. பட் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன்ல எவ்வளவு காட்டுதோ அதை பாருங்க. மேக்சிமம் 2000 பர் டே கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஒரு நார்மல் வார்டில் அட்மிட் பண்ணியிருந்தா இந்த லிமிட். இதே ஒருத்தர் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் கொடுங்கன்னு செலக்ட் பண்ணியிருக்காருன்னா ஐசியூல அட்மிட் ஆனார்னா டபுளா கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 40,000 ரூபாய். அது மாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு வருஷத்துல கிளைம் வேணுங்கிறது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 15 நாளா, 30 நாளா, 45, 60 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதை பொறுத்து பிரீமியம் ஆகும்னா மாறுபடும். பட் அந்த பிரீமியம் ஒன்ஸ் நம்ம இப்ப இல்லுஸ்ட்ரேஷன் எடுக்கிறப்ப என்ன பிரீமியமோ அதே பிரீமியம் தான், மாறவே மாறாது. ஸோ பிரீமியம் இஸ் கேரண்டி அப் டு 20 years. ஸோ இந்த ரைடருடைய பெனிஃபிட்டும் பாலிசி எடுத்த முதல் 30 நாட்கள் ஹாஸ்பி கேஷ் பெனிஃபிட்டை பயன்படுத்த முடியாது, அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் இல்லுஸ்ட்ரேஷன், ஒரே ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணலாம். இப்போ ஒரு 35 வயசுல உள்ள ஒரு நபர் பரம்ரக்ஷா பிளஸ் 2.0 பிளான் எடுக்கிறாரு. 1 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்ட் எடுக்கிறாரு. 12 வருஷம் பணம் கட்டுற ஆப்ஷன் எடுக்கிறாரு. பாலிசி காலம் 50 வருஷம் போடுறாரு. தட் மீன்ஸ் அவரோட 85 வயசு வரைக்கும் கவரேஜ் எடுத்துக்கிறாரு. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஹாஸ்பி கேஷ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இது இல்லாம ஓபிடி பெனிஃபிட் அந்த ஃபேமிலியில 2 நபர்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல பிரீமியம் பாருங்க, சேம் எல்லா பெனிஃபிட்டும் சேம் தான். பட் மேலுக்கு பிரீமியம் வந்து 2,02,385 rupees வருது per annum ஃபார் 12 years. பட் ஃபீமேலுக்கு 1,93,465 வருது. பிரீமியம் வந்து ஃபீமேலுக்கு கம்மி, பிகாஸ் ரிஸ்க், மார்டாலிட்டி ரிஸ்க் குறைவுங்கிறதுனால பிரீமியம் கம்மி. ஸோ இதனால என்ன பெனிஃபிட் இந்த பிளான் எடுக்கிறதுனாலனா, ப்ரொடெக்ஷனும் இருக்கு, வெல்த் கிரியேஷனும் இருக்குன்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த 50 வருஷத்துல அவருக்கு லைஃப் ரிஸ்க் ஏற்பட்டு இறந்து போயிட்டாருன்னா 1 கோடி ரூபாய் கவரேஜ் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிட்டாருன்னா பேசிக் சம் அஷ்யூர்ட் 1 கோடியும் கொடுப்போம், ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் கவரேஜ் 1 கோடியும் கொடுப்போம். மொத்தம் இதே ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணி அவர் ஆக்சிடென்ட்ல டெத் ஆயிட்டாருன்னா பேசிக் சம் அஷ்யூர்ட் 1 கோடி, ஆக்சிடென்டல் டெத் கவரேஜ் வந்து 2 கோடி. ஸோ மொத்தம் 3 கோடி கொடுப்போம். அடுத்தது ஆக்சிடென்ட்னால டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆயிட்டாரு, இறக்கல. பட் அப்போ 1 கோடியை கொடுத்துருவோம், பிளான் ஆனா கண்டினியூ ஆகும். இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணி அவருக்கு வந்து விபத்து ஏற்பட்டு பர்மனன்ட் டிசபிலிட்டினா இதையே 2 கோடியா கொடுத்துருவாங்க. இவர் கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஷ்யூர்ட் 20 lakhs எடுத்திருக்காரு. நம்ம தான் சூஸ் பண்ணணும் இந்த ரைடர் சம் அஷ்யூர்ட். இவர் 20 லட்சம் எடுத்திருக்காரு. பட் அதுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ் 60, மைனர் 10 எடுத்திருக்காரு. அப்போ மொத்தம் 70 கிரிட்டிக்கல் இல்னஸ் சூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு பிரீமியம் ரேட் வருது. ஹாஸ்பி கேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பர் டே லிமிட் 5,000 ரூபாய் செலக்ட் பண்ணியிருக்காரு. நார்மல் வார்டுனா 5,000 ரூபாய் வரும், ஐசியூனா 10,000 ரூபாய் வரும். ஒரு வருஷத்துக்கு 15 நாள் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்காரு. இது இல்லாம ஹெல்த் பட்டி. இதுக்கெல்லாம் மொத்த பிரீமியம் எவ்வளவு வருது? 2,02,385 வருது இல்லையா? இதுல ஒவ்வொரு இதுக்கும் கீழே தனித்தனியா அந்த பிரீமியம் ஸ்பிளிட் இருக்கும் பாருங்க. அந்த 2,02,385 ரூபாயும் பேசிக் கவரேஜுக்கு பிரீமியம் 96,000, ஏடிபிக்கு பிரீமியம் 19,900, ஏடிபிடிக்கு, கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜுக்கு ஒரு 50,000 ரூபாய், ஹாஸ்பி கேஷ்க்கு 10,000 ரூபாய், டாடா ஏ ஹெல்த் பட்டிக்கு ஒரு 1,600 ரூபாய். இதுதான் மொத்த பிரீமியமோட பேக்கேஜ். இதுல எல்லா பணமும் முதலீட்டுக்கு போகுமானா நோ, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறது. பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு கீழே இருக்கு பாருங்க பிரீமியம் 96,154, இதுதான் முதலீட்டுக்கு போகும். இதுக்குதான் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இதுல பிரீமியம் அலோகேஷன் சார்ஜை புடிச்சிட்டு மிச்ச காசுக்கு யூனிட்ஸ் வாங்குவாங்க. எங்க யூனிட்ஸ் வாங்குறாங்க? டாடா கம்பெனில இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபண்ட்ஸ்ல 25 ஃபண்ட்ஸ் டாட்டால அவைலபிளா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் வந்து பெஞ்ச் மார்க்கை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஃபண்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப இவருக்கு அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 8% சினாரியோல அவருக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா 1,92,34,781 ரூபாய் வருது மெச்சூரிட்டியில. அவர் எடுக்கவே இல்லை, பணம் குரோ ஆகி 8% சினாரியோலனா 1,92 lakhs வருது. நம்ம இங்க காட்டுறது வெறும் 8% தான் காட்டுறோம். பட் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 20 years சிஏஜிஆர் 13% இருக்கு. கஸ்டமர்கிட்ட நீங்க தாராளமா 13% ரிட்டர்ன்ஸ் வச்சு ஷோ பண்ணலாம். டாட்டாவுடைய ஆவரேஜ், எல்லா ஃபண்ட்ஸோடைய ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம்னா 16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எல்லாம் 16% ரிட்டர்ன்ஸ் போட்டோம்னா இதெல்லாம் 7 கோடி 7.5 கோடி வரைக்கும் கூட ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இங்க நம்ம 8%க்கு தான் நம்ம காட்டுறோம். ஸோ அப்ப மெச்சூரிட்டியில 1,92 lakhs எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? முன்கூட்டியே ஏதாவது தேவைன்னா எடுத்துக்கலாமானா எஸ், எடுத்துக்கலாம். குழந்தையோட ஹையர் எஜுகேஷன் அப்ப, கல்யாணத்தப்ப, இல்ல ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்ப, லைஃபுடைய முக்கியமான இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன்ஸ் அப்ப தேவைன்னா உங்க பணம் எடுத்துக்க சொல்லுங்க. 6th yearல இருந்து இந்த பிளான்ல பணம் எடுத்துக்கலாம். பட் கொஞ்சமாவது பணம் வளர்றதுக்கான டைமை கொடுத்தாதான் பணம் வளரும். அப்ப 15 years ஆவது மணி க்ரோ பண்றதுக்கான டைமை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மணி வில் க்ரோ.
ஓகே. ஸோ வேணுங்கிறப்ப எடுத்துக்கோங்க. அதுவும் முக்கியமான மைல்ஸ்டோன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. சும்மா சும்மா எடுக்காதீங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா சும்மா சும்மா எடுத்தா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து க்ரோ ஆகாது. பேலன்ஸ் இருக்கிறது தானே க்ரோ ஆகும். அப்போ கொஞ்சம் பணம் வளர்றதுக்கான டைமை வந்து அவங்க கொடுக்கணும். சரி, இது ஒரே பிளான்லேயே வந்து உங்களுக்கு 2 விஷயமும் நடந்துரும். ஸோ இந்த பிளான் நான் எப்படி கஸ்டமர்கிட்ட பிட்ச் பண்ணுவேன் அப்படின்னா, சார் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு லைஃப்ல என்னெல்லாம் கோல்ஸ் இருக்கு சார்? குழந்தைய படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் மேல கோல்ஸ் எழுதிக்கணும். கீழ இஃப் இன் கேஸ் லைஃப்ல என்னெல்லாம் ரிஸ்க் ஒரு மனிதனுக்கு ஏற்படலாம் சார். அவரே சொல்லுவாரு டெத்துங்க, டிசீஸ், விபத்து. எஸ். ஸோ இதெல்லாம் எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஒரு 360 டிகிரி பாதுகாப்பு குடுக்கக்கூடிய ஒரு பிளான டாட்டால லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு சூட்டபிளான ஒரு பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல புரொடெக்ஷனும் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் நீங்க வெல்த்தும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரம்ரக்ஷா பிளஸ் 2.0. தென் நீங்க இந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதான் பிஆர் பிளஸ் 2.0. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? மேடம் Any இதுல வெயிட்டேஜ் questions? எவ்வளவு மேடம்? வெயிட்டேஜ் 125% சார். ஓகே ஓகே. எனி அதர் கொஸ்டின்ஸ்? குட் ஈவினிங் மேம். பரமரக்ஷா ப்ரோ பிளஸுக்கும் பரமரக்ஷா 2.0க்கும் என்ன வித்தியாசம்? யார் கேக்குறா? சாருடைய நேம் என்ன? சாய்ராம் அசோசியேட்ஸ் ராமசாமி. ஓகே சார், இங்க இந்த ஸ்கிரீனை வந்து நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க. இதுதான் எல்லா வேரியேஷன்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன் காட்டினேன் பாருங்களேன். இப்ப நீங்க சொல்ற பிளான் பேர் எனக்கு அதுல சொல்லுங்க. ஒரே நிமிஷம். என்ன சொன்னீங்க சார்? நீங்க பிளான் பேர் என்ன சொன்னீங்க? பரமரக்ஷா ப்ரோ பிளஸ். பரம்ரக்ஷா லைஃப் ப்ரோ பிளஸுக்கும் எஸ் மேம். இன்னொரு பிளான் என்ன? பரம்ரக்ஷா ப்ரோ 2.0 நீங்க எடுத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் வெரி குட். ஸோ பரம்ரக்ஷா லைஃப் ப்ரோ பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் ஆக்சிடென்ட் அண்ட் டெத் பெனிஃபிட் இருக்கும். ஆக்சிடென்ட் அண்ட் டோட்டல் டெர்மினல் இல்னஸ் இருக்கும். ஆனா அதுல கிரிட்டிக்கல் இல்னஸ் ஹாஸ்பி கேஷ் இருக்காது. ஓகே மேம். ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நீங்க கேட்ட பிளான் வந்து 2, 3, 4, 5வது பாருங்க. எஸ் மேம். எஸ் மேம். ஸோ இங்க ஏடிபி, ஏடிபிடி, டெர்மினல் இல்னஸ் தான் இருக்கு. கிரிட்டியும் ஹாஸ்பி கேஷும் இல்ல. அண்ட் அடுத்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம் அஷ்யூர்டோட ஸ்பிளிட் வந்து 90:10:90:90 இருக்கும். எஸ் மேம். அப்படின்னா நீங்க 1 கோடி அப்ளை பண்றப்ப பேசிக் சம் அஷ்யூர்ட் 90 lakhs, டெர்மினல் இல்னஸ் சம் அஷ்யூர்டு 10 லட்சம், ஏடிபி சம் அஷ்யூர்டு 10 லட்சம், ஏடிபிடி சம் அஷ்யூர்டு 10 ஏடிபி சம் அஷ்யூர்ட் 90 lakhs, ஏடிபிடி சம் அஷ்யூர்ட் 90 lakhs இருக்கும். பட் இதே நான் இப்போ சொன்ன பரம்ரக்ஷா பிளஸ் 2.0ல சம் அஷ்யூர்டு எல்லாமே ரேஷியோ வந்து 100:100:100. ஸோ 1 crore பேசிக் சம் அஷ்யூர்ட்னா ஏடிபி 1 crore, ஏடிபிடி 1 crore. ஓகே ஓகே மேம். கிளியர் மேம். இன்னைக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட பரமரக்ஷா ப்ரோ பிளஸ் வந்து பிச் பண்ணோம். அவருக்கு வந்து 2 ஏஜ் ஆகுது மேம். அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs வந்துச்சு. மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 50% போட்டு நாங்க கால்குலேட் பண்ணி பேசுறப்போ அவரு பிளான் பிடிச்சிருச்சு. ஆனா இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கிறது ஒரு கொஸ்டினா எங்கிட்ட கேட்டாரு. அதாவது இது பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே ஃபைன் சார். இது வந்து பாசிபிள் தான். எப்படின்னா அவருக்கு சொல்ல வேண்டியது நார்மலா இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்கிட்ட போய் கேட்டீங்கனாலும் அவர் இப்படிதான் crores ஆஃப் மணில ரிட்டர்ன் சொல்றாரு. அது ஏன் அப்படின்னா இங்க வந்து கான்செப்ட் என்னன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. எந்த மெத்தட் யூஸ் பண்றோம் இங்க? காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி. நீங்க வந்து இது வெறும் ஒரு சாட் ஜிபிடில வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் இந்த அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்றேன் வித் ஒரு 6% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 30 years அவரை போட்டு பார்க்க சொல்லுங்க எவ்வளவு வருதுன்ட்டு. ஏன் அப்படின்னா வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி வரப்ப the returns will be much higher. அதனாலதான் வந்து இவ்வளோ டைம் ஹாரிசான் வரப்போ இவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது வருது. திஸ் இஸ் பாசிபிள். இது நடந்திருக்கு, நடந்துட்டு இருக்கு, கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ப்ரொவைடட் இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி மார்க்கெட். அண்ட் இன்னொரு விஷயம், அதுக்காக நீங்க மார்க்கெட்டை பத்தி பயப்படணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்க லாங்கர் தி டேர்ம் மார்க்கெட்ல இருக்கிறப்ப நீங்க ரிஸ்க் என்ன ஆயிடும்னா கம்மியாயிடும். லாங்கர் தி பீரியட் நீங்க மார்க்கெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப ரிஸ்க் என்ன ஆயிடும்னா குறைஞ்சிடும். ரிஸ்க் கம்மி,
இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நார்மலி எல்லாரும் யூலிப்னாவே ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன சொல்லுவோம்னா, யாரெல்லாம் மார்க்கெட்ல மோர் தென் 15 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்றாங்களோ, 0 ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா ரிஸ்க் என்ன ஆயிடும்னா சராசரி ஆயிடும். மார்க்கெட் ஏறுறப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், மார்க்கெட் இறங்குறப்ப இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறப்ப இருக்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கப்ப சராசரி ஆயிடும் ரிஸ்க். சராசரியா 13% growth கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் சார் ப்ரொஜெக்ஷன் காட்டுனீங்க? 20% கிடைக்குது. என்னுடைய சஜஷன் என்னன்னா 13% காட்டலாம் ஆர் கோ ஃபார் 16% காட்டுங்க. 20%ங்கிறப்ப கட்டாயம் கார்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 கோடி 600 கோடி எல்லாம் கூட சில டைம் காட்டும் பிசினஸ் இன்சூரன்ஸ்ல எல்லாம் பேசுறப்ப. சோ நம்ம வந்து 13 to 13% ஓகே காட்டலாம். தேங்க்யூ மேம். ஒரு லாஸ்ட் கொஸ்டின் மேம். அவர் கேட்டது என்னன்னா, ஓகே பிளான் பிடிச்சிச்சு சார், எனக்கு 12 வருஷம் கட்டுறது 24 லட்சம் வருது. நான் 24 லட்சத்தையும் ஒரே டைம் கட்டிடுற வாய்ப்பு இருக்குமா? நான் வந்து எனக்கு வருஷம் கட்டுறதுக்கு விட எனக்கு ஒரே டைம் செட்டில்மெண்ட் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டாங்க சார். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் மேம். மேம் அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கறேன் மேம். இல்ல சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேக்குறாரு அவரு. எஸ் மேம். பண்ண முடியாது இந்த பிளான்ல. அவருக்கு சொல்லுங்க. ஏன்னா சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் இதுல பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. சிங்கிள் ஆப்ஷனே இந்த பிளான்ல கிடையாது. பட் சிங்கிள் ஏன் பண்ண முடியாதுன்னா, நீங்க சிங்கிள் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கே மொத்த யூனிட்ஸே வாங்கிடுவாங்க. மார்க்கெட் ஏறினா மொத்த யூனிட்ஸோட விலையும் ஏறிடும். மார்க்கெட் இறங்குனா மொத்த யூனிட்ஸோட விலையும் இறங்கிடும். அதனாலதான் நாங்க சிங்கிள் பிரீமியம் இந்த மாதிரியான வெல்த் கிரியேஷன் பிளான்ல வாங்குறது இல்ல. அட்லீஸ்ட் நீங்க 12 இயர்ஸ் ஆஃப் பிபிடியாவது எடுத்துக்கணுங்கிறதான் வச்சிருக்கோம். அப்பதான் நீங்க 12 வருஷம் இன்வெஸ்ட் பண்றப்ப மார்க்கெட் ஏறுறப்ப யூனிட்ஸ் வாங்குவீங்க, இறங்குறப்ப வாங்குவீங்க, காம்ப்ரஸ் வரப்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும்னு சொல்லுங்க. நீங்க கரெக்டா தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இந்த பாயிண்டே வேணா ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே ஓகே. ஐ திங்க் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களே கார்த்திகேயன் சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். காலையில சுப்மகா லைஃப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதையும் இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறதுங்க மேடம்? சார் ஒரு விஷயம், நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்பவும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சுப் மகா லைஃப் பிளான் வந்து போனஸ் வர பிளான் சார். அது வந்து ஃபுல்லா யூலிப்ல இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. அது வந்து பார்ட்டிசிபேட்டிங் பிளான், போனஸ் வரக்கூடிய ட்ரெடிஷனல் பார்ட்டிசிபேட்டிங் பிளான். அதுல வந்து ரிஸ்க் கவரேஜ் 30 மடங்கு தான். இதுல ரிஸ்க் கவரேஜ் ஜாஸ்தியா இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். இது வந்து ஃபுல்லா ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன், அது 50% தான் ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன். ஓகே மேடம். ஓகே சார், தேங்க்யூ. ரவி சார். மேடம் கிரிட்டிக்கல் இல்னஸ் 60ங்களை செலக்ட் பண்ணி காட்டணுங்களா இல்ல அப்படியே விட்டுறலாங்களா? மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ் 60க்கு கிடைக்குங்கிறீங்களா? அதுல செலக்ட் பண்ணணுமா? இல்ல 60 போட்டுட்டீங்கன்னா செலக்ட் பண்ணவே வேணாம். எல்லா கிரிட்டிக்கல் இல்னஸ்லயும் தான் செலக்ட் ஆயிடுமே. 60 போட்டுட்டீங்கன்னா 60 அதுல எது செலக்ட் பண்ணுமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 60ல எது வேணாலும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 60ன்னு போட்டீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிடும். நம்ம மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ் 60 வச்சிருக்கோம். 60 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஆனா 21ன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 60 வேண்டாம் கிரிட்டிக்கல் இல்னஸ், எனக்கு 21 கிரிட்டிக்கல் இல்னஸ்னா அதுவுமே நம்ம சூஸ் பண்ற ஆப்ஷன்லாம் இல்ல. கம்பெனியே ஆல்ரெடி 21 எதுங்கிறது இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. அதுக்குதான் இந்த ஸ்லைட வச்சுக்க சொல்றேன் நான். 21 கிரிட்டிக்கல் இல்னஸ்னா என்ன 21ன்னு கேட்டாங்கன்னா சார் இதுதான் சார் அந்த 21. அந்த ரெண்டாவது பாக்ஸ், ரெண்டாவது காலம்ல டிக் போட்டிருக்காங்கல்ல 21 டிக், இந்த டிசீஸ் மட்டும்தான் வரும். இதே 60 கொடுத்துட்டோம்னா பாருங்க எல்லாமே டிக். ஓகேவா சார்? 60 செலக்ட் பண்றப்ப பிரீமியம் அதிகமா வருங்களா? கட்டாயம் வரும். சரி, இப்ப ஏஜை பொறுத்து நான் 60 கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு கவரேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியா தானே வரும். நான் வந்து 21 கிரிட்டிக்கல் இல்னஸ் எடுத்துக்கிறேன்னா பிரீமியம் கம்மியா வரும். ஓகே மேடம். வணக்கம் மேடம். மெடிக்கல் வருமா மேடம்? மெடிக்கல் வருங்களா? ஒண்ணு, எந்த சேல்ஸ் பிச் எந்த ஏஜுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்? அப்புறம் மேடம் இது எடுத்துட்டா ஸ்டார் ஹெல்த் அந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க தேவையில்லையா? அப்படின்லாம் இல்ல. அவருக்கு பிரீமியம் பே பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஹெல்த்ல மெடிக்ளைம் வேற, கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் வேற. இப்ப இதுல கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் எடுத்துட்டாருன்னா மருத்துவ காப்பீடு அதுல எல்லாம் போய் தனியா ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பிளான் அவர் எடுக்க வேண்டியது இல்லை. ஆனா மருத்துவ காப்பீடு எடுத்துக்கணும்.
இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ் டயக்னைஸ் ஆனா நம்ம பணம் கொடுத்துருவோம். மத்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய தொகையா வருமானா வராது. அதுக்கெல்லாம் மருத்துவ காப்பீடு தான் தேவை. அப்ப மருத்துவ காப்பீடு தனியா அவங்க வச்சுக்கலாம். கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் இதுல எடுத்துக்கலாம். அது மாதிரி ஹாஸ்பி கேஷ் பெனிஃபிட்டும் ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு ஃபிக்ஸடா தருவோமே ஒழிய ஹாஸ்பிட்டல்ல மொத்தமா செலவான எல்லா பணத்தையும் தருவோமானா இல்ல. அப்ப கட்டாயமா ஒரு தனியா ஒரு மருத்துவ காப்பீடு வச்சுக்கலாம். கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளான் தனியா தேவையில்லை. இதே போதும். கிரிட்டிக்கல் இல்னஸ் மேக்ஸிமம் எவ்வளவு வச்சுக்கலாம் மேடம்? சார் அது அவங்களோட எலிஜிபிலிட்டி பொறுத்து. இவ்வளவுதான் அப்படின்னு இல்ல. பிரீமியம் பே பண்றத பொறுத்து. இப்ப இந்த நம்ம கம்பெனில இப்ப 60 எடுத்திருக்காரு. ஐசிஐசியோட தனி கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளான்லயும் ஒரு 40 எடுத்திருக்கிறாருன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பிக்சட் பெனிஃபிட் பிளான். டயக்னைஸ் ஆனா பிக்சடா அவ்வளவு தொகை கொடுத்துருவோம். மருத்துவ காப்பீடு மாதிரி கிடையாது. மருத்துவ காப்பீடுனா எங்கேயாவது ஒரு இடத்துலதான் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது மாதிரி கிடையாது. கஸ்டமருக்கு பிரீமியம் பேயிங் கெப்பாசிட்டி இருந்தா கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளான் 2 கம்பெனிஸ்ல கூட அவங்க வச்சுக்கலாம். மேடம் மெடிக்கல் ஹெல்த் படி வருமா மேடம்? ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஹெல்த் படி ஹெல்த் பட்டி வந்து காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட். அது தனி. அது நம்ம தனியா பார்ப்போம். அதுல என்னெல்லாம் பெனிஃபிட் கொடுக்குறாங்க, அது மருத்துவ காப்பீடு மாதிரி வராது. சில காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்ஸ் உண்டு. அது நம்ம பார்க்கலாம். இல்ல அதுல அவங்க பேரண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 லைஃப்ஸ் சொல்றீங்க. 1 by 1 நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆர்டர்ல போயிடலாம். அப்ப வந்து நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. சொல்லுங்க சார். மேடம் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரே நிமிஷம். கோபால் சார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் கேட்டுட்டோம். வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். கோபால் சார் சொல்லுங்க. குட் ஈவினிங் மேடம். மேடம் இப்ப எல்லாரும் கேட்ட இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸும் அவர் வச்சிருக்காரு, கிரிட்டிக்கலும் கவர் பண்ணியிருக்காரு, ஓபிடி அதுல வந்துருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஹெல்த் கேர்ல கவர் பண்ணிட்டு இதுலயும் பண்ணிக்கலாமா? எஸ், ரெண்டுத்துலயும் பண்ணிக்கலாம். அதுதான் அட்வான்டேஜ். அங்கேயும் கிளைம் வாங்கிக்கலாம், இதையும் வாங்கிக்கலாம். அங்க ஒரிஜினல் தந்துருவோம், இங்க ஜெராக்ஸ் தந்தா மட்டும் போதுங்களா? தந்தா போதும். ஆமா. ஓகே மேடம். தேங்க்யூ சார். தமிழரசு சார். மேடம் சில கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் காட்டும் போது ஷேர் மார்க்கெட் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டோட்டலா லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அப்படி டோட்டலா லாஸ் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி சேல்ஸ் பிச்சில் சொல்றது? ஆக்சுவலி டோட்டலா லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி மார்க்கெட் ஆனது கிடையாது. மார்க்கெட் இறங்கும் ஏறும், இறங்கும் ஏறும். நிறைய பேர் இறங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணதோட சம்டைம்ஸ் கம்மியா ஆகுது அப்படிங்கிறப்ப பயந்துகிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துருவாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணி எடுக்கிறப்ப அது வந்து பேப்பர்ல இருந்த லாஸ் நிஜமா லாஸ் ஆயிடுது. அகெயின் மார்க்கெட் ஏறும் அப்படின்னு அந்த வெயிட் பண்ற பொறுமை நிறைய பேருக்கு கிடையாது. ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனிவே சம் அஷ்யூர்ட் இஸ் கேரண்டீட். ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அந்த 1 கோடி கவரேஜ்ங்கிறது கேரண்டீட். ஈவன் டெத் பெனிஃபிட்டுமே நம்ம எப்படி கொடுக்குறோம்னா சம் அஷ்யூர்ட் ஆர் ஃபண்ட் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் கொடுக்குறோம். இப்ப நீங்க கேட்குற மாதிரி மார்க்கெட் லாஸ் ஆகி அவருக்கு வந்து ஒரு ரிஸ்க், அதாவது ஃபண்ட் வேல்யூவே அங்க இல்ல குறைவா இருந்தா கூட அந்த டைம்ல அவர் இறந்து போனாலும் 1 கோடி ரூபாய் கவரேஜ்ங்கிறது உத்தரவாதம். அதனால அவருக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர், அந்த அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இந்த பிளான்ல இல்லை. ஸோ பாதுகாப்பு எனிவே மார்க்கெட்டோட வேல்யூ கம்மியா இருந்தாலும் 1 கோடி ரூபாய் பாதுகாப்புங்கிறது அவருக்கு உண்டு. அது அஷ்யூர்டா இருக்கும். 1 crore கவருங்கிறது இருக்கும். மார்டாலிட்டி சார்ஜஸ் வந்து என்ன பண்ணிட்டே இருப்பான்னா கம்பெனி எடுத்துக்கிட்டே இருப்பான். 1 crore கவரை மெயின்டைன் பண்றதுக்கு ஒருவேளை கம்மியானா கூட இதுல வந்து பாலிசி கண்டினியூன்ஸ் பெனிஃபிட்னு ஒண்ணு வச்சிருக்கான் கம்பெனி. எக்ஸ்ட்ரா யூனிட்ஸை போட்டு கூட அந்த 1 கோடி கவரை வந்து குறையாம கம்பெனி பார்த்துக்கும். ப்ரொவைடட் கஸ்டமர் 12 வருஷமும் கரெக்டா பணம் கட்டி பாலிசியை லைவ்ல வச்சு கொண்டு போயிட்டு இருக்காருன்னா கம்பெனி அந்த பொறுப்பை எடுத்துக்கும். ஏன்னா கவரேஜ் காரணத்தை கொண்டும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு. ஸோ அதனால கஸ்டமர் தைரியமா இந்த பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மேடம் ஆனா மார்க்கெட் வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இல்லை தானே மேடம்? அப்படின்னு சொல்ல முடியாது சார். மார்க்கெட் அதான் லாஸ் ஆக வாய்ப்பு இல்லை. அது மாதிரிலாம் லாஸ் எல்லாம் ஆயிருக்கு. ஸோ 2007 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாஸ், பெரிய லாஸ் வந்தது. எப்பெல்லாம் வந்து மேஜர் கிராஷ் வந்ததோ அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. பட் அகெயின் பூம் ஆயிடும். ஸோ எவ்வளவு ஃபாஸ்டா மார்க்கெட் ரெக்கவரி ஆகுதுங்கிறது தான் மேட்டர். ஸோ லாஸ் அப்படின்னா கஸ்டமருக்கு எக்காரணத்துக்கு ஒன்றும் பெரிய அளவுல நஷ்டமெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஏன்னா இது லாங் டேர்ம்ல நம்ம போறப்ப கன்சிஸ்டன்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஒரு தடவை மார்க்கெட் கிராஷ் ஆனா அகெயின் மார்க்கெட் பூம் ஆகும். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே ஃபைன். ஸோ இதுல பரமரக்ஷா லைஃப் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள். இப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. பரமரக்ஷா பிளஸ் 2.0 வந்து எல்லாமே கவர் ஆகுது. அதாவது மொத்தம் 5 பெனிஃபிட் வந்துருது. லைஃப் கவர், ஏடிபி, ஏடிபிடி,
கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் ஹாஸ்பி கேஷ். பட் பிஆர் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரம்ரக்ஷா லைஃப் கிட்டத்தட்ட பிளான் தான். பட் அதுல என்ன கவர் ஆகும்னா இந்த ரேஷியோ மாறிடும். 88:12:100:100. அதாவது 1 crore சம் அஷ்யூர்ட் நீங்க போடுவீங்க. ஆனா பேசிக் சம் அஷ்யூர்ட் 1 crore இருக்காது. பேசிக் சம் அஷ்யூர்ட் 88 lakhs இருக்கும். டெர்மினல் இல்னஸ் கவரேஜ் 12 lakhs இருக்கும். ஏடிபி சம் அஷ்யூர்ட் 1 கோடி இருக்கும். ஏடிபிடி சம் அஷ்யூர்ட் 1 கோடி. ஹெல்த் வட்டி இருக்கும். இப்ப இந்த பாலிசி எடுத்த நபர் டெர்மினலி இல் ஆயிட்டாருன்னா, டெர்மினலி இல்லைன்னா என்ன, டாக்டர் பொழைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுதான் நம்ம டெர்மினலி இல் அப்படின்னு சொல்லுவோம். டெர்மினல் இல்னஸ் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் 12 லட்சம் ரூபாயை கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் டெர்மினல் இல்னஸ்க்கு. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் 88 lakhs ஆகுங்க. இதே ஆக்சிடென்டல் டெத்னா 88 lakhs + 1 crore, அப்போ 1.88 crores வரும். இதே ஆக்சிடென்டல் டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி டெத்னா டிசபிலிட்டி ஆயிட்டாருன்னா 1 crore நம்ம கொடுத்துருவோம். பிளான் கண்டினியூ ஆகும். ஃபண்டு வேல்யூ இதெல்லாமே அதே மாதிரி தான். ஸோ பிளான் மெச்சூரிட்டியில் வந்து ஃபண்டு வேல்யூ 8% சினாரியோவில் இவ்வளோ வருது. மார்க்கெட் இன்னும் க்ரோ ஆச்சுன்னா இன்னுமே அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் பிளான். இதுல என்னன்னா இதுல கிரிட்டியும் ஹாஸ்பியும் கிடையாது. அதுக்கு பதிலாக டெர்மினல் இல்னஸ் இருக்கு. டெர்மினல் இல்னஸ் வந்து சம் அஷ்யூர்ட்ல 12% இருக்கும். டெர்மினல் இல்னஸ் வரல, நேரா இறந்துட்டாருன்னா 1 crore பேசிக் சம் அஷ்யூர்டு கொடுத்துருவோம். ஆக்சிடென்ட்ல இறந்தாருன்னா இது 1 crore, இது 1 crore, 2 crore கிடைச்சிரும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணி இறந்துருந்தாருன்னா பேசிக் சம் அஷ்யூர்ட் 1 crore, ஏடிபி சம் அஷ்யூர்டே 2 கோடியா கொடுத்துருவாங்க. மற்றபடி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஃபண்டு வேல்யூ அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் பிஆர் லைஃப். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனி क्वेश्चंस இதுல? மேடம் இபி எவ்வளவு மேடம், கமிஷன் எவ்வளவு வருது மேடம்? ரெண்டுமே வந்து 125% இபி தான் சார். கமிஷன் ஸ்லாப் மேடம் 31.5 12 பிபிடி. மேடம் இப்போ ஒருத்தர் 60 வயசு வரையும் வெயிட் பண்ணி அவர் அமௌண்ட் எடுக்கிறாருன்னா அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் வரும்? அந்த அவர் போட்டிருக்க லைஃப் கவருக்கு மேல அமௌண்ட் இருக்கு அப்படின்னா எதுவும் சார்ஜஸ் எல்லாம் வராது. சம் அஷ்யூர்டு 1 கோடி, ஆனா 60வது வயசுல அவருடைய முதலீட்டுடைய லாபம் 3.5 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க மேடம். எவ்வளவு எடுக்கிறாரு? 3.5 கோடி எடுத்துட்டு அவர் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரனாலும் வரலாம். இல்ல 2 கோடி எடுத்துட்டு 1 கோடி அங்க வைக்கலாம். இல்ல எல்லாம் எடுத்துட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய் மட்டும் வச்சுக்கிறேன், நான் கவரேஜுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அதுக்கு எந்த சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே சார். ஷர்மி மேடம். மேடம்